கலைஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதுல வந்து என்னன்னா, அடிக்கின்ற காற்றில் காகமும் பறக்கும் காகிதமும் பறக்கும், காற்று நிற்கும் வரை பொறு அப்படிம்பார். ஏதாவது காற்று நின்றுச்சுன்னா எது பறக்க தெரியாதோ விழுந்துரும் அப்படிம்பார். இன்னொன்னு நாகேஷ் அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கேள்வி பதில்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த கேள்வி, சார் உங்க அளவுக்கு நடிப்பு திறமையோ பெரிய திறமை இல்லாதவர்களுக்கெல்லாம் பெரிய எதிர்காலம் வந்தது, அது வந்து உங்களை பாதர் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. நாகேஷ் சொல்றாரு, ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு ஒரு சவுக்கு மரம்னு சொல்லுவோம், அந்த சாரம் கட்டுவாங்க சுத்தி, அந்த கொம்பு தான் எல்லா வேலையும் செய்யும் அந்த வீட்டுக்காக இல்லையா. அது வந்து மேல சிமெண்ட் கொட்டும் எல்லாம் இருக்கும். ஆனா கிரகப்பிரவேச சுவாமிக்கு அந்த வீட்டுக்கு எந்த வேலையும் செய்யாத வாழை மரத்தை கொண்டு வந்து அது என்ட்ரன்ஸ்ல கட்டிடுறாங்க. அந்த சவுக்கு மரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எங்கேயோ பின்னாடி, அது பார்வையிலே படாத இடத்துல போட்டுறாங்க. உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டனே, அந்த வாழை மரத்தை கொண்டு வந்து என்ட்ரன்ஸ்ல கட்டி